செம்மையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க. கருப்பா தெரியுங்களா? என்ன வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு என்னமோ ரெடி பண்ணி என்னமோ பரட்டி வச்சிருக்கீங்க. ஆமாம், மழை பெஞ்சிச்சா? நான் வந்துட்டு ஸ்வீட் செய்கிறேன், அவங்க வந்துட்டு காரம் செய்கிறாங்க. குலோப்ஜாம் கேட்டானுங்க தம்பிங்க, அதனால பாவு ரெடி ஆகுது பாருங்க. சக்கரை பாவு ரெடி ஆகுது. சக்கரை, வாட்டர், ஏலக்காய், பால் காய வச்சு ஆற வச்சுருக்கேன். குலோப்ஜாம் மாவு வந்து கொட்டி வச்சுருக்கேன். நெய், பால் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம். இவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கொடுங்க, நான் என்னென்ன பண்ணியிருக்கீங்க நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு இவங்க இன்னைக்கு வந்துட்டு போண்டா செய்கிறாங்க. யாரோட வீட்லலாம் யாரோட ஹஸ்பண்ட்லாம் பல்ல காமிக்காதீங்க, பெட்ரமாஸ் லைட்டாக கேமராவில் இப்போ தான் தனியாக வர்றீங்க, நீ இருக்குடியே. ஆமாம், அவங்க ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. முன்னெல்லாம் அடிக்கடி செய்வார், இப்போல்லாம் செய்கிறதில்ல. செய்வாரப்பா. அடிக்கடி செஞ்சிருவேன். இப்போ செய்யற டைம் இல்லை, அதனால சரி நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அதனால செய்யலான்னு சொல்லிட்டு. மழை கிளைமேட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் மழை இதாக இருக்கு, அதனால கொஞ்சம் சூடாக சாப்பிடலாம் அப்படின்னாக்கா என்னன்னு பார்த்தா சரி வெங்காய போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன போட்டிங்க வெங்காய போண்டாவுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், அப்புறம் வந்துட்டு இந்த பொடி என்ன போடணும், ஓமப்பொடியா, ஓமம் போட்டு பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டு வரமிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிசைஞ்சு வச்சுருக்காங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஊறினதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் தான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்காங்க. எண்ணெய் ஊற்றி இன்னைக்கு வெங்காய போண்டா. இங்கே நம்மளுடைய இது சீரம் வந்துட்டு ரெடி ஆகுது. சீரம் சிறப்பு. சீரம்னா ஃபேஸ்க்கு போடுறது. பால் ஆறிடுச்சா? கொஞ்ச நேரம் ஆறிடும். என்ன உடனே பற்ற வச்சிட்டீங்க? இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு மட்டன் குழம்பு, நுரையீரல் கிரேவி, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சா? சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சா? செஞ்சோம், நல்லா இருந்துச்சு. என்னது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சீங்க? நுரையீரல் கிரேவி தானே ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கு. நிறைய டைம் வீடியோ எடுத்துக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம். வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம். செய்வோம். வீடியோவுக்கு வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா வீடியோ எடுத்ததுலாம் இப்போ இடையில டைம் இருந்தால் செய்வோம், டைம் இருந்தால் செய்ய முடியல. அதனால கொஞ்சம் டைம் இன்னைக்கு வேலை இருந்துச்சு, இருந்தாலும் செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டோம். மழை வந்துருச்சு, மழை சத்தம் கேட்குது. இப்போ வந்துட்டு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். வேற என்ன வேணும்? என்ன காயம் வந்து இது டிஷ்யூ போடுறாங்க. ஓகே ஓகே. வந்து எண்ணெய் காஞ்சோன்னா போட்டு எடுக்கிறது தான். தள்ளி வச்சுட்டோம் சூடு. எண்ணெய் காஞ்சிச்சா? ஓகே. பெரிய போண்டா போடணுமா சின்ன போண்டா போடணுமா? மினி போண்டாவே போடுங்க, பெருசாக போட்டால் வேகாது. மினி போண்டா போடுவோம். யாருக்கெல்லாம் மினி போண்டா பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீட்டில் இருந்தாலே ஏதாச்சும் செஞ்சு கொடுமா, எதுவுமே சாப்பிடாத மாதிரி. நம்ம கடையில் சாப்பிட்றோம், தம்பிங்க வீட்டில் தான் இருக்காங்க, அதனால சரி அவங்க தான் செஞ்சு கொடுக்கலாம். கரண்ட் ஈரம், அந்த துணியை வச்சு தொடச்சிக்கணும். விடுங்க, சும்மா உள்ள விட்டுருங்க, தண்ணி உள்ள விட்டீங்கல்ல. இன்னும் குட்டியாக போடுங்க. ஏன் இன்னும் வேகலை? போடு பார்த்து. அது எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா போடுறப்ப சிம்மில் வச்சுக்கணும். நாளுக்கு போடுறேன், எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம், சாப்பிட்டதும் தெரியும். நல்லா தான் இருக்கும்.
இவங்க அடிக்கடி இதுதான் செய்வாங்க. நான் எனக்கு போர் அடிச்சா இதை செஞ்சு சாப்பிடுவேன். பழைய வீட்டில் செஞ்சது என்ன, இங்கே வந்துலாம் செய்கிறதே இல்லை. இங்கே வந்து நீ கிச்சனில் வந்து என்ன பண்ணுற, ஒன்றுமே பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. முன்னெல்லாம் நல்லா சமைப்பார். ஆமாம், வீடு கூட்டுறீங்க, அவ்வளோதான் பண்ணுறீங்க. தம்பி ஸ்கூல் கிளப்புறேன், அதே டைம் சரியாக இருக்குது. வீடு கூட்ட அது கூட்டுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. மினி போண்டா ரெடி. அடுத்து வந்து குலோப்ஜாம் வீடியோ தான் பார்ப்பீங்க. அது வந்துட்டு என்னுடைய கோட்டா, அவங்களுடைய கோட்டா முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாரோட வீட்லலாம் அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வெங்காய போண்டா ரெடி. மாவில் வந்து பால் காய்ச்சி பால் ஊற்றி பிணையிறேன். யாரெல்லாம் பால் ஊற்றி பிணைவீங்கன்னு சொல்லுங்கள். போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மேடம் வந்து இப்போ தான் உருட்டிகிட்டு இருக்காங்க. நான் என் வேலையை முடிச்சிட்டேன், மேடம் தான் உருட்டிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சுதா? 2 குலோப்ஜாம் மட்டும். சொல்லு. குலோப்ஜாம் வந்துட்டு பொரிச்சு இப்போ இந்த டிஷ்யூவில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு, அப்புறம் இந்த எண்ணெய் உறிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம பாவில் போட்டுடலாம். பாவு ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் சூடான குலோப்ஜாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். வந்து நம்ம இதில் போட்டுருவோம். குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஊறி சாப்பிடணுமா? ஊறினது சாப்பிடும். கொஞ்சம் நேரம் தான். இங்கே கொஞ்சம் உருண்டுக்கிட்டு கிடக்கு, பார்க்க பணியாரமாக இருக்குது. சாயந்தனா நாளைக்கு நல்ல வேட்டை இருக்குது அண்ணன் தம்பிக்கும். நாளைய பொழுதெல்லாம் தாண்டலாம் பாரு. இப்போ எடுத்து நாங்கள் வச்சுருவோம்டா. மதனுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க, ஒரு டப்பாவில். குண்டு குண்டு குலோப்ஜாம் ரெடி. இன்னைக்கு வந்துட்டு குலோப்ஜாமு, அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன, இன்னைக்கு வந்துட்டு இவங்க எனக்காக செஞ்சது வெங்காய போண்டா, நான் அவங்களுக்காக செஞ்சதெல்லாம் குலோப்ஜாமு. உங்கள் வீட்டில் இதே மாதிரி யாரோட ஹஸ்பண்ட்லாம் உங்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். செய்யலைன்னா இந்த வீடியோவை காமிச்சு செய்ய சொல்லுங்கள். நம்மளுடைய உரிமை. நம்ம காலமாக நம்மளே சமைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, நமக்காக அவங்களும் சமைச்சு கொடுக்கணும்ல. கடையில் வாங்கி கொடுப்பாங்க சில பேர், அப்படியே இருக்காங்க. சாப்பிடணும் தேவைன்னா இப்போ கடையில் தான் வாங்கி தருவாங்க. டைம் இருந்தால் செஞ்சு தருவாங்க. செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சு கொடுப்பாங்க, செய்ய தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கடையில் தான் வாங்கி தருவாங்க. இப்போ யார் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருக்கோம். நம்மளோட சேனலில் வந்து நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் போகிற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்புறம் நம்மளோட சேனலுக்கு சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பாய்.